நிரபிபவசாராக பரகதாக, யாரையும் அவமதித்து பேசுவதே கூடாது. நாம் எவ்வளவு பெரியவாளாக இருக்கட்டும், இன்னொருத்தர் எவ்வளவு தாழ்ந்தவராக இருக்கட்டும், அவரை அவமரியாதை இல்லாமல் பேசுவதற்கு தெரிய வேண்டும். சதாம் கேனோத்திஷ்டம் விஷமமசிதாரா விரதமிதம். இது ரொம்ப கத்தி மேலே நடக்கிறாப்புல இந்த பண்புகள். இது எப்படித்தான் மகான்களுக்கு தானே வந்துடுறதோ தெரியலையே. இந்த பண்புகளோட தான் அவர்கள் வணங்குகிறார்கள். அடுத்தது பார்ப்போம். மகான்களுக்கு அலங்காரம் எது? நமக்கு நெத்திக்கு சுட்டி போட்டுக்கணும், காதுக்கு வைரத்தோடு போட்டுக்கணும், மூக்குக்கு முத்துப்பில்லாக்கு போட்டுக்கணும், கழுத்துக்கு வைர அட்டிகை போட்டுக்கணும், கைக்கு வைர வளையல் போட்டுக்கணும். அதுவும் அதெல்லாம் ஒத்து இருக்கணும். கை வளையல், அட்டிகை, காதுக்கு தோடு, இது 3 சகப்புன்னா சகப்பு, பச்சைன்னா பச்சை, அது நவரத்னா நவரத்னம் அப்படின்னு சேர்த்து சேர்த்து போட்டுக்கிறோமோ இல்லையோ. இவர் ஒன்றையுமே ஒத்துக்க மாட்டேங்கிறார். இப்போ இது இல்லை வளையல், அது வளையல், இது இல்லை தோடு, அது தோடு, இது இல்லை கடக்கம், அது கடக்கம்னு மாத்துறார். இது பட்டு வேஷ்டி இல்லை, அதான் பட்டு வேஷ்டின்னா வேற ஏதோ குணத்தை சொல்ல போறாருன்னு அர்த்தம். காதுக்கு தோடு தோடு இல்லை, வேற போட்டுக்கணும். நீ கரே ஸ்லாக்ய தியாகா. கைக்கு எது சிறந்த அலங்காரம் தெரியுமோ? கொடு. தியாகான்னா தானம் கொடுத்தல்னு அர்த்தம். தியாகம் செய்தல், தானம் கொடுக்கறது தான் கைக்கு சிறந்தது. அதெல்லாம் பண்ண மாட்டார். நல்ல தங்கத்தோட ஒரு வைர முகப்பு வச்சு பண்ணி போட்டுருக்கார். ஆனால் 1 பைசா தானம் கொடுக்காட்டாதான் இதை பண்ணியே போட்டுக்க முடியும். கொடுக்குறவராக இருந்தால் இதை அவரால் போட்டுக்க முடியுமா? அப்போ தோடா போட்டுக்கிறது இவனுக்கு இருக்க போகிறதில்ல. வாங்கலாம். தொடா வாங்கினவா இருக்கா, பெரிய முழுக்க அத்தியனம் பண்ணியிருப்பா, நியாயசாஸ்திர வித்வான், வியாக்கரண சாஸ்திர வித்வானாக இருப்பா, பரீட்சை கொடுக்கறதுக்கு சதஸுக்கு வருவா. அந்த நாளில் ஷூல்கத்தி பரீட்சை உண்டு. கத்தியை குத்தி வச்சுட்டு கேள்வி கேட்பா. சொல்கிறச்ச ஒரு ஸ்வரம் தப்பித்து, ஒரு வார்த்தை தப்பித்து, ஒரு வியாப்தி தப்பித்துன்னா அந்த கத்தி எடுத்து நாமே ஒருத்தரும் கீறிக்கணும். அந்த மாதிரி பரீட்சை கொடுத்தவாள்லாம் அந்த வாழில் இருப்பா. இப்போ அப்படி கொடுத்தா பெரிய மகா பரீட்சை முடிஞ்சதுன்னா ஒரு தங்கத்தோட ₹1,00,000 பரிசு, காதில் ஒரு பெரிய குண்டலம். இது வாங்கிவிட்டா பெரிய வித்வான்னு அர்த்தம். அதுக்கு எதுக்கு சுவாமி இவ்வளோ கடை போனால்? கடைக்கு போனாலே கிடைக்குமே. கடைக்கு போனால் கிடைக்கும், பெருமையோடு கிடைக்காது. வெறும் காசு கொடுத்தாவானா கிடைக்குமே தவிர ஒரு பெரியவரிடத்துல போய் கூட்டுப்பட்டு அவர்கிட்ட பட்டம் வாங்கினோங்கிற பெருமை நமக்கு கிடைக்குமா? அதனால கைக்கு தியாகம், தானந்தான் வளையலாகிறதே தவிர மற்றவை அல்ல. சிரசி குருபாத பிரணயிதா. தலைக்கு ரொம்ப நன்னா ஒரு ஆபரணம் போன்றிருக்கார். இப்படி நீண்ட சுட்டி, ராக்குடி, ஜடபில்லை, சந்திர சூரியர்கள்லாம் வச்சு கட்டிண்டு, அதுக்கு பின்னாடி இப்போ நமக்கு ஜடபில்லை எல்லாம் வச்சு கட்டி, தைவள்ளிக்கிழமை தாயார் படப்பாடுன்னா எப்போ இப்படி கட்டின்னு இருக்காளோ எல்லாத்தையும் நான் கட்டிண்டா என்னமா இருக்குது? தாயார் கட்டிண்டாள்னா அது நல்லா இருக்கும். இப்போது நிறைய அலங்காரம் பண்ணிண்டு அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடிண்டோன்னு வச்சுங்க, தேவையில்லாத ஒரு அகங்காரம் நமக்கே வரும். அதனால் ரொம்ப பெரியோர்கள் நிலக்கண்ணாடி வச்சுக்க மாட்டான். இது நம்ம கொஞ்சம் நன்னா இருக்கிறவாளா வச்சுன்னு சொல்கிறேன். இப்போது இல்லவே இல்லைன்னா நம்மளை பார்த்து பயப்படுறதா இருந்தால் நிச்சயமாக கண்ணாடியே வேண்டான்னு வச்சுங்க. ஏன்னா ஏற்கனவே புறத்தியார் நம்மளை பார்த்து பயப்படுறது போராதுன்னுட்டு நானும் என்னை பார்த்து பயப்பட வேணுங்கிறதுக்காக கண்ணாடினால், கண்ணாடி பெருமாள் புறப்பாடு நடக்கிறச்சே பிராகார மூலையில் தான் இருக்கணும். அங்கே சேவிச்சுக்கச்சே அவர் நடை அழகாக ஆச்சரியமாக சேவிக்கிற மொழியோ. அந்த பெருமாள் நேர சேவிச்சாலும் அழகு சுவாமி, கண்ணாடியில் சேவிச்சாலும் அதை விட அழகாக இருக்கார். எப்போதும் பார்ப்பதற்கு பிரியமான தரிசனமுடையவன் பகவான், நாம் அல்லர். அதனால நமக்கு இந்த அலங்காரங்கள் முக்கியமே இல்லை. பராவர குருக்கள் பூட்டும் ஆத்மபூஷணங்கள்னு நாயனார் சாதிக்கிறார். பூஷணங்களை பற்றியே ஒரு பாசுரத்தில் இருக்கே, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பற கொண்டு யாம்பரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனு மாமணிவோம். ஆண்டாள் என்ன அணிகலன்கள்லாம் அணிகிறவளன்னு? கண்ணனே தான் அனைத்தும். அப்போ அணிகலன் என்று எது சொல்லப்பட்டிருக்குன்னால் ஒன்னொன்று பகவானிடத்தில் பக்தி, பிரபத்தி, ஞானம், வைராகியம், திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் இப்படி இருக்கிறதான் ஆபரணங்களாக கூறுவார்கள். அப்போ கொடுப்பதே கைக்காபரணம், குருக்களை தலையால் வணங்குவதே தலைக்காபரணம். தலைன்னு இருந்தால் வணங்காமுடியா இருக்கவே கூடாது. வணங்கலில் அரக்கர்னு சொல்லுவார்கள். அரக்கர்கள் தான் வணங்கவே மாட்டா. ஆனால் நாம் வணக்குடைத்தவனறி வழி நின்று புறநெறி களகட்டுன்னு வணக்கம் இருக்க வேண்டும். இது சுகாச்சாரியர் பாகவத புராணத்தில் சாதிக்கிறார். பட்டம்